சற்றுமுன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது 7 முக்கிய மாற்றங்கள் அறிவிச்சிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் ஒட்டுமொத்த கஸ்டமர்களுக்கும் புதிய ஏடிஎம் கட்டண மாற்றங்கள் வயிற்றில் புலியை கரைப்பது போல இருக்கிறது. சேவிங்ஸ் அக்கவுண்ட் மற்றும் சேலரி அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு நேரடி மாற்றத்தை இந்த புதிய ஏடிஎம் கட்டண மாற்றம் கொண்டு வர உள்ளது. என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்பிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ஏடிஎம் கட்டண மாற்றங்களை செய்துள்ளது. இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த கட்டண மாற்றங்கள் வந்துள்ளதால் தனியார் பேங்க்களிலும் ஏடிஎம் கட்டண மாற்றங்கள் இருக்கும். இதனாலேயே ஒட்டுமொத்த பேங்க் கஸ்டமர்களும் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதல் மாற்றம், எஸ்பிஐ பேங்கில் சேவிங்ஸ் அக்கவுண்ட் கணக்கு மற்றும் சேலரி அக்கவுண்ட்களை வைத்திருக்கும் கஸ்டமர்கள் எஸ்பிஐ அல்லாத ஏடிஎம்களில் பணத்தை எடுக்கும்போது கொடுக்கப்பட்ட லிமிட்டை மீறினால் இனிமேல் கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளது. எஸ்பிஐ ஏடிஎம்களில் மட்டும் பணத்தை எடுத்தால் வழக்கம் போல கூடுதல் கட்டணம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரெண்டாவது, எஸ்பிஐ அல்லாத ஏடிஎம்களில் பணத்தை எடுக்கும்போது கொடுக்கப்பட்ட லிமிட்டுக்கு மேல் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைக்கும் ரூ. 23 வசூலிக்கப்படும். கூடுதலாக ஜிஎஸ்டி கட்டணமும் வசூலிக்கப்படும். இந்த ஏடிஎம் கட்டணம் முன்னதாக ரூ. 21 இருந்தது. இப்போது 23 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மினி ஸ்டேட்மெண்ட் மற்றும் பேலன்ஸ் சரிபார்ப்பு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மூன்றாவது, நிதி அல்லாத பரிவர்த்தனைகளில் பேலன்ஸ் சரிபார்ப்புகள் மற்றும் மினி ஸ்டேட்மெண்ட் ஆகியவற்றிற்கு ரூ. 10 இருந்த கட்டணம் இப்போது ரூ. 11 உயர்த்தப்பட்டுள்ளது. இதிலும் கூடுதல் ஜிஎஸ்டி இருக்கும். சேவிங்ஸ் அக்கவுண்ட் வைத்திருந்தால் எஸ்பிஐ அல்லாத 5 ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு 5 முறை பணத்தை எடுக்கலாம். நாலாவது, இந்த லிமிட்டுக்கு மேல் பணத்தை எடுக்கும்போது மட்டுமே கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். மற்றபடி 5 முறை மட்டுமே பணத்தை எடுத்து வந்தால் எந்தவித கூடுதல் கட்டணத்தையும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்கள் செலுத்த வேண்டாம். இதில் நிதி மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் கட்டணங்களாக இருக்கிறது. அஞ்சாவது, எஸ்பிஐ பேங்கில் சேலரி அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்களுக்கு எஸ்பிஐ அல்லாத ஏடிஎம்களில் மாதத்திற்கு 10 இலவச பரிவர்த்தனைகள் செய்து கொள்ளலாம். இது கிராமப்புறங்கள், நகரங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும். முன்னதாக சேலரி அக்கவுண்ட் கஸ்டமர்களுக்கு எந்த லிமிட்டும் விதிக்கப்படவில்லை. இப்போது லிமிட் வந்துவிட்டது. ஆறாவதாக, 10 முறைக்கு மேல் பணத்தை எடுத்தால் ஏடிஎம் கட்டணம் வசூலிக்கப்படும். பிஎஸ்பிடி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்டுகளுக்கு எந்தவித ஏடிஎம் கட்டணங்களும் பொருந்தாது. வழக்கம் போல கட்டணமில்லாமல் ஏடிஎம்களில் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏழாவதாக, எஸ்பிஐ ஏடிஎம்களில் டெபிட் கார்டுகள் வழியாக பணத்தை எடுக்கும் கஸ்டமர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. மேலும் எஸ்பிஐ ஏடிஎம்களில் கார்ட்லெஸ் பரிவர்த்தனை செய்தாலும் கட்டணம் வசூலிக்கப்படாது. கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கு இந்த புதிய ஏடிஎம் கட்டண விதிகள் பொருந்தாது. மேலும் எஸ்பிஐ பேங்கில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் மாற்றங்கள் வந்துள்ளன. இந்தியாவினுடைய பெருந்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் விதிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேங்க் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு பிடிப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம் சார்ஜும் பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. ஸோ 5 முறை மட்டுமே இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ஒவ்வொரு கூடுதல் கட்டணத்துக்குமே ரூ. 23 நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.